இல்லாம இவ்வளவு இளைஞர்கள் நம்மளுடைய ஒரு கொள்கைக்காகவும் நம்மளுடைய ஒரு கோரிக்கைக்காகவும் இவ்வளவு இளைஞர்கள் கூட்டினதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே மெய் சிலிர்க்க வைக்குது. இவ்வளவு பேரு இவ்வளவு வெயில்ல வந்து நின்று இங்க வந்து யாரும் பிரபலமானவங்க எல்லாம் யாரும் வரலைங்க. நாங்க எல்லாரும் ஒரு சாமானிய மக்கள், உடன்பிறப்புகள். நாங்க வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களோட மாணவ மாணவியருக்காக கேட்கறதுக்காக, அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றணுன்றதுக்காக, அதாவது மத்திய அரசை எதிர்த்து நாங்க இந்த போராட்டத்தை வந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தியிருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு உண்மையிலே ஒரு நல்ல வெற்றிகரமான ஆர்ப்பாட்டமா நடந்துச்சுன்றது இங்க இருக்கக்கூடிய இந்த கிரௌட பார்த்தாலே உங்க எல்லாருக்கும் தெரியும். விஜய் வந்து அவருடைய நன்றி தெரிவிக்கிற பதில்ல கூட வெறும் ஒன் லைன்ல மட்டும் தான் நாங்க மும்மொழி எதிர்ப்பு நீட் எதிர்ப்புன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு பேசினதை நான் பாக்கலனே, காலையில இருந்து இங்கதான் இருக்கோம், இன்னும் பாக்கல. நான் பார்க்காத ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல முடியாது இல்ல, நம்ம மன்னிச்சிருங்க. நான் தெளிவா பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கான விஷயம் சொல்றேனே. என்ன போராட ரெடியா இருக்கோம், நாங்க அதுக்கான குரலை தான் இப்ப கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிராக நாங்க நடத்திக்கிட்டே தான் இருக்க போறோம். சார், நாங்க சட்ட ரீதியா நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் சார். அது இல்லன்னு யாருமே மறுக்க முடியாது. நாங்க சட்ட ரீதியா எல்லாத்தையுமே நாங்க திமுக சட்ட ரீதியா வந்து ஒவ்வொரு விஷயமா நாங்க பிளான் பண்ணி நாங்க ப்ராப்பரா எடுத்துதான் நாங்க எடுத்திருக்கோம். நாங்க சட்ட ரீதியா 5 வருஷம் நாங்க சும்மா இருந்தா இங்க யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் சொல்ற மாதிரி நாங்களும் எவிடன்ஸ் வச்சிருக்கோம், டேட்டா வச்சிருக்கோம், எங்களுக்கும் காட்ட தெரியுங்க. 41 நாள் ஆட்சி நடக்குதா? இது தமிழ்நாடா? உத்தரப்பிரதேஷ் மாதிரி தெரியல சார். உங்களுக்கு தெரியல, பக்ரீதுக்கு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. நேத்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன்ற ஒரே நினைப்பால அந்த பையனை மிரட்டி இருக்காங்க. எஃப்ஐஆர் போறேன்னு சொல்லி நேத்து எல்லாம் 10:30 மணி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் இங்க இருந்தாங்க அந்த பையனுக்கு சப்போர்ட்டா. எல்லாருக்கும் தெரியும். நாங்க என்ன கேக்குறோம், இங்க ஆட்சி 41 நாள்ல ஐயா எத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது? கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்க? எத்தனை பேர் வந்து இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்க? இதே போன அரசா இருந்தா எல்லாரும் ட்விட்டர்ல ட்வீட் போடுவீங்களா? ஏன் போடல? நாங்க கேக்குறது காசு பணம் இல்லங்க, குழந்தை இழந்திருக்காங்க. குழந்தை இழந்தவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும்ல, அவங்க கூட போய் நிக்கணும்ல. நாங்க அதைத்தான் பண்றோம், நீங்களும் அதைத்தான் பண்ணணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இத்தனைக்கும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அழகா துப்பட்டா போடுங்க ஐயா, நாங்களாம் பெரிய ஆளுங்க. நாங்க சரி நீங்க சொல்றதை கேக்குறோம். 3 வயசு குழந்தைக்கு ஜட்டி இரும்பலையா அங்க போட முடியும்? உங்களுக்கு ஜட்டின்ற வார்த்தை கேளமா தான் நான் அப்படிதான் பேசுவேன். அது இரும்பலையா போட முடியும்? 3 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லையா? அதுக்கு யார் பொறுப்பு? ஒரே நாள்ல 12 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது. ஒரே நாள்ல இந்த குழந்தைகளுக்கு யாருங்க பொறுப்பு? நாளைக்கு என் பிள்ளையா இருக்குமோ, இவங்க பிள்ளையா இருக்குமோ எங்களுக்கு பயமா இருக்கு. நாளைக்கு உன் பிள்ளையா இருக்கும்பா. எங்களை எல்லாருக்கும் பயமே அது ஒண்ணுதான். நாளைக்கு உன் பிள்ளையா இருந்தா நாங்க என்ன பண்றது? நாங்க எங்களுக்காக போராடல, உன் பிள்ளைக்கு சேர்த்துதான் போராடுறோம். ஐயா, எல்லாரும் ஓட்டு போட்டவெல்லாம் கேட்கறதுக்கு உரிமை இருக்குல்ல. எல்லாரும் கேளுங்க, பாதுகாப்பு கேளுங்க, உங்க பிள்ளைகளுக்காக கேளுங்க, உங்க பிள்ளையோட கல்வி முறைக்காக கேளுங்க. ஆனா முடியலன்றனாலதான் இந்த கேள்வி கேக்குறீங்க, கரெக்டா? ஏன்னா எங்களால முடியல, எங்களுக்கு பயமா